அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிரன் என்பது பொதுவாக சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு அதிபதி, அதே சமயத்தில் களத்திர காரகன், திருமண ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற 29/6/2025 அன்று அந்த சுக்கிர பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பயிற்சியாகிறார். அதாவது காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார். ஸோ இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை, அதாவது இந்த 27 நாட்கள் அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறது. அந்த சுக்கிர பெயர்ச்சியால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன், எப்படி இருக்கும்? கிருத்திகை 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், ரோகிணி 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், மிருகசீரிஷம் 1, 2 ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். பொதுவாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாயை போன்ற குணம் நலம் கொண்டவர்கள். அன்பு, பாசம், காதல், கருணை என்பது இயல்பாகவே இவங்களுடைய இரத்தத்தில் ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கலைத்துறையின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். தன்னம்பிக்கைக்குரியவர்கள், எதையும் சாதிக்கணும் என்கின்ற வைராக்கியம் மிக்கவர்கள், எப்படியாவது தொழில், வேலை, வியாபாரத்தில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடையக்கூடியவர்கள், பணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுங்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது, அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து இப்போ உங்கள் ராசியிலேயே வந்து அமரப்போகிறார். அப்போ ராசிநாதனான அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது? அப்போ ராசிநாதன் வலிமையாக இருக்கார் அல்லவா? அப்போ ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே போதும், உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. அப்போது ஆட்சி பலம் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். அது காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடு. அப்போ தனம் கொடுக்க போகிறது, குடும்பத்தை அமைத்து கொடுக்க போகிறது, உங்க வாக்கு சிறப்பாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சினால அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய சுய கௌரவம் மேம்படும். நீங்கள் யார் இன்னார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில தன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அப்போ அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் விரும்பியது என்ன செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். இதுவரைக்கு என்ன தடைகள் கொடுத்து கொண்டிருந்தது, எது செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ, உங்க மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். ஏன்னா கடந்த மாதமாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் 12 போயிருந்தார், விரயமாக இருந்தது. எதுக்கெடுத்தாலும் விரயம், கால விரயமாகி கொண்டிருந்தது அல்லவா? இப்போ அந்த கால விரயம் என்பது இல்லை. எதற்காக நீங்கள் இப்போ உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க முயற்சி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அந்த சுக்கிர பகவான் கிருத்திகை 2, 3, 4 நட்சத்திர பாதத்தில் பிரயாணம் பண்றார். அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அந்த சூரியன் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார்.
அப்போ அந்த சூரியன் 4ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். என்ன பெருக்கிக் கொள்ளலாம்? ஒரு வீடு, வண்டி, ஏன்னா 4ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அல்லவா? அப்ப 4 என்பது தாய் சார்ந்த விஷயங்கள், 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த சுக்கிரன் காரக கிரகம், வீடு, வண்டி, வாகனத்துக்கு காரக கிரகம். ஸோ அதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அது சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரியான லொக்கேஷன் கிடைச்சிரும். இதைத்தான் பண்ண போகிறோம், இங்கே தான் வீடு வாங்க போகிறோம், இங்கே தான் கட்ட போகிறோம், எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். வாகனமும் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஒரு இடம் மாறணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இது ஏற்ற காலகட்டமாக அமையும். அதாவது ஒரு சிலர் மாறணும், அதாவது ஒரு வேலை மாறணும், உத்தியோகம் மாறணும், இடம் மாறணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இங்கே எண்ணங்கள் செயல்படும். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், ஒரு இடமாற்றத்துக்காக ரொம்ப நாள் ஏங்கி கொண்டிருக்கிறோம், கிடைக்கலன்னு இருந்தவங்க இந்த காலகட்டம் நிச்சயமாக கிடைச்சிரும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே என்று இருந்து கொண்டவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா சூரியன் அதிகாரம் அல்லவா? அப்போ சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் உங்கள் ராசிதிபதி செயல்படும் போது அதிகாரம் கிடைத்தே ஆக வேண்டும், ப்ரொமோஷன் கிடைத்தே ஆக வேண்டும், சம்பள உயர்வு கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக செயல்படுத்தும். அது 100% நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த சுக்கிர பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ சூரியன் நட்சத்திர சாரம் எதிலிருந்து எது வரைன்னா 29/6/2025 8/7/2025 வரை. ஸோ அந்த 10 நாட்கள் சூரியன் நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு சார்ந்த விஷயம், தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்ததாக இந்த 8/7/2025 இருந்து 20/7/2025 வரை பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். சந்திரனுங்கிறது அம்மா. ஸோ அம்மாவை பற்றிய சிந்தனைகள், அம்மா பற்றிய சார்ந்த விஷயத்தில் அதில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள். அது சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாக இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக செயல்படுகிறார். அப்போ உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். டிராவல் நடக்கும். 3ஆம் இடம் என்பது டிராவல், சிறு தூர பிரயாணங்கள் ஏற்படுத்தும். பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். 3ஆம் இடம் என்பது நண்பர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் நடக்கக்கூடிய தன்மைகள். 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ எந்த ஒப்பந்தத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒப்பந்தம் ஒன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இந்த ரிஷபராசியில கலைத்துறையில் இருக்கின்றீர்களோ அந்த கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டம் செயல்படுத்தும். அது குறிப்பாக கலைத்துறையில் இசை சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை ரிஷபத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. 3ஆம் இடம் என்பது கீர்த்தி, புகழ், கீர்த்தி. அப்போ எந்த துறையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த துறையில் உங்களுக்கு ஒரு புகழ், கீர்த்தி உண்டு. ஒரு பாராட்டுதல் பெறக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. அதாவது உங்களை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய, உங்களுடைய தனி திறமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணுறார். செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யாருன்னா 7க்குரியவன்.
திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தினுடைய அதிபதி, அதே சமயத்தில் 12க்குரியவன் விரயஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் தான். அப்போ இந்த காலகட்டம் 20/7/2025 25 அந்த ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிறைய பேர் வெளிநாட்டு செல்லக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்வதற்கான அந்த அந்த ஒப்பந்தங்கள், அந்த கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும். ஸோ 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். நிறைய முதலீடு பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக சுக்கிர பயிற்சி அமையும். அதே சமயத்தில் 6க்குரியவனும் அதே சுக்கிரன் தான். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. ஸோ இதை குறிக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். ஸோ அந்த சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. எதிரிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குடைச்சல் தருவாங்க. பட் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இயல்புங்கிறது இயல்பாகவே இந்த ரிஷபத்துக்கு இருக்கும். ஏன்னா 6க்குரியவன் அவனே, அதே உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அவனேங்கிறதுனால அதை சமாளிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. 6 என்பது வெற்றி நடை போடக்கூடிய தன்மையும், அதே சமயத்தில் அரசாங்க துறையில் வெற்றி சாதிக்கக்கூடிய அமைப்பும், அதாவது எந்த ஒரு இதாக இருந்தாலும் வேலை கிடைக்காத இந்த ரிஷபத்துக்கு வேலை நிச்சயமா உண்டு. ஏன்னா 6க்கு அதிபதி வலுப்பெறுகிறார் அல்லவா. 6ஆம் இடம் என்பது வேலை அல்ல. ஸோ யாரெல்லாம் வேலை கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஆன உடனே வேலை கிடைத்துவிடும். படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும். ஒரு கௌரவமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஆதிபத்தியம் நடக்குது, இப்போ நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், என்ன படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.